அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நல்லா பார்க்கலாம். சின்ன வயதில் 8 வயது வரைக்கும் துருதுருன்னு விளையாண்டுட்டு இருப்பான். பெண் பிள்ளைகளும் பாருங்கள், அந்த 8 வயசில் திருதுருன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும். ஒவ்வொரு 8 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதே போல் பெரும்பாலும் பாருங்கள், சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு ஒரு தடவை தொழில் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாமே இந்த மாற்றங்கள் எப்படி அமையுது அப்படிங்கிறத நம்ம இல்லை, நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணி 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, பிறந்ததுலேருந்து 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம என்ன செய்யணும், அந்த ஒவ்வொரு 8 வருடத்தில் நம்ம என்னென்ன அடையணும் அப்படின்னு ஒரு லட்சியம் வேணும் இல்லையா. நீங்கள் இந்த வருஷத்துக்குள்ளே எவ்வளோ நாளைக்குள்ளே நீங்கள் இதை அடையணுங்கிற மாதிரி ஒரு லட்சியங்களை வகுத்துருக்காங்க. அது என்னங்கிறத வரிசையாக பார்த்துருவோம். அதனால நம்ம ஜாதகத்திலையுமே 8ஆம் இடம் மிக முக்கியமான இடமா இருக்குது. இப்போ ஒவ்வொரு 8லையும் நம்ம அடைய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாழ்க்கையில் முதல் 8இல் வளர்க்காத பிள்ளையும், 2ஆம் 8இல் கற்காத கல்வியும், 3ஆம் 8இல் நடைபெறாத திருமணமும், 4ஆம் 8 பெறாத பிள்ளையையும் பெறாத பிள்ளைகளும், 4ஆம் 8ல் பிள்ளைகளை பெற்றணும், 5ஆம் 8இல் பெறாத வருமானமும், சம்பாத்தியம் 40லேயே ஓரளவுக்கு செட்டில் ஆகிற மாதிரி சம்பாதிச்சுக்கணும். சரிங்களா? அந்த நேரத்தில் போட்டுட்டு நீங்கள் செல்லுன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வருமானம் போயிடும். அதனால் அந்த வயசில் இருக்கிறவங்க வருமானத்தில் சம்பாதிக்கிறதுல குறியாக இருங்க. சரிங்களா? சரி. 6ஆம் 8இல் பெறாத புகழும், 7ஆம் 8இல் சுற்றாத இடங்களும். நல்லா சம்பாரிச்சிங்களா, புகழ் அடைஞ்சிங்களா, நல்ல வாழ்க்கையில் டூர் போகாத இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. கோவில்களுக்கு, ஆன்மீக தலங்களுக்கு போய் சுற்றுலா போயிட்டு வாங்க. அது மிக சிறந்தது. சரிங்களா? அடுத்து 8ஆம் 8இல் பெறாத ஓய்வும், 9ஆம் 8இல் பெறாத பிள்ளைகளின் பாசமும். பெரும்பாலும் பாருங்கள், வருமானம் நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் பிள்ளைகள் உங்கள் மேலே ஒரு அன்பு பாசம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பெரிய ஆளாயிருவாங்க, அவங்க பிள்ளைகள் கொஞ்சம் பெரிய ஆளாயிருவாங்க. 64 வயசுக்கு மேலே அந்த 9ஆம் 8ன்னு வர்றப்ப பெற்ற தாய் தந்தைக்கு அவங்க குழந்தையாக மாறிடுவாங்க. நிறைய அவங்களுக்கு நோய்கள், உடலில் நிறைய நோய்கள் வரும். ஸோ மருத்துவ செலவுகள் வரும். இதையெல்லாம் அப்பா அம்மா சொத்தை அனுபவித்த அந்த பிள்ளைகள் அதை செய்கிறதுக்கு மனசு இல்லாமல் தாய் தந்தையரை எத்தனையோ வீடுகளில் நம்ம விரட்டி விட்டுறதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா தாய் தந்தையரை அனாதை இல்லத்தில் போய் சேர்த்துருவாங்க, அல்லது வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் நம்மளை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, 9ஆம் 8இல் பிள்ளைகளுடைய பாசத்தை நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா, அதாவது உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேலே 9ஆம் 8 ஆனாலும் பாசமாக இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது, பிள்ளைகளுக்கு நன்மை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது பிள்ளைகள் மேலே ஒரு பாசம் ஒரு அளவாக தான் வச்சுக்கணும். எப்பயுமே நீங்கள் பிள்ளைகள் மேலே ஓவரான பாசத்தில் உங்கள் சொத்து பத்து அத்தனையும் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. என்றைக்குமே நமக்குன்னு ஒரு பாதுகாப்பை அவர் 5ஆம் 8 சம்பாதிக்கிற காலத்திலேருந்து 6ஆம் 8, 7ஆம் 8, 9ஆம் 8 வரைக்கும் அந்த சொத்து, அதே மாதிரி அந்த பணம், இவங்க வாழ்க்கையில் முதலே முன்கூட்டியே தீர்மானித்து இவங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் தேவையான அளவுக்கு பணத்தை சேமித்து வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு தான் சித்தர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு 8ஆக பிரிச்சுக்கப்பா, நல்லா நீ சம்பாதி, வியாபாரத்துலேயோ அல்ல எதுலேயோ நீ வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, புகழ் பெறு.
அடுத்து நீ எந்தெந்த புனித ஸ்தலங்களோ அல்லது நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் உலகத்தில் நிறைய இருக்குது, போய் சுற்றி போகிறப்ப அதுக்கப்புறம் உனக்கு நோய் நொடி வந்துடும், நீ சுத்த முடியாது. சரிங்களா? அப்போ ஓய்வெடு. 64 வயசுலனா அதுக்குள்ளே வந்து ஓய்வெடு. அதுக்கப்புறம் நோய் நொடிகள் வர்ற டயத்தில் நீ பிள்ளைகள் மேலே அன்பாக இருந்திருந்தேன்னா அந்த பிள்ளைகள் உன்னைய கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. அப்போ 72 9ஆம் எட்டுக்குள்ளே வந்து பிள்ளைகளுடைய பாசம் மிக முக்கியம். 10ஆம் எட்டுக்கு மேலே நீ உயிர் வாழ்ந்தேன்னா உன்னைய யாரும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, சீர்ந்த கூட மாட்டாங்க. அது நீ அப்படின்னா நீ வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், பல பேருடைய நன்மதிப்பை பெற்றுக்கணும். பொதுவாகவே 10ஆம் எட்டுக்கு மேலே உயிர் வாழ்ந்தால் நீங்கள் இந்த அதாவது மனித வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லைன்றாங்க. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 10ஆம் எட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு சம்பாத்தியத்தை நீங்கள் முதலே ஏற்படுத்தி வச்சுருந்து பல தலைமுறைகளுக்கு சொத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 80 வயசுக்கு மேலே ராஜா மாதிரி இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 80ஆவது வயசுக்கு உள்ள இடத்த காலி பண்ணி போயிடணுன்றாங்க சித்தர்கள். ஸோ அதனால் முதல் 8லேயே நீங்கள் என்ன செஞ்சிடணும், அதாவது வளரும் பயிர் முளையிலே தெரியும்னு சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக அவங்க குழந்தைகளை வளர்த்து விட்டுருங்க. நல்லா அவங்களுக்கு என்னென்ன லட்சியங்கள் அவங்களுக்கு மனசுக்குள்ளே விதைக்கணுமோ அது வந்து அவங்களுக்கு 80 வயசு வரைக்கும் அவங்களே வாழ வைக்கும், வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கும். ஏன்னா வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வாழும்போதே இந்த ஒவ்வொரு 8லையும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் அதை பிளான் பண்ணி நீங்களும் இப்போ எந்த வயசில் இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு 40 வயசு ஆகிட்டு இருக்கா, நீங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளே இந்த 8 பருவத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நன்றி, வணக்கம்.